Hello everyone, this is my birthday video vlog. I wanted to post on the same day but I couldn't because of the exams and other things. எக்ஸாம்ஸ்னால க்ளீனாக கூட செலிப்ரேட் பண்ணல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பர்த்டேக்கு என்னென்னலாம் பண்ணுன்ட்டு காமிக்கிறேன். ஸோ யாரும் இல்லை, நானே எங்கள் தங்கச்சி எங்கள் மம்மி 3 பேர் தான். ஸோ 12 மணிக்கு டைமர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரேயர் முடிச்சிருந்தேனோ நானே ஒரு பர்த்டே போட்டு கேக் கட் பண்ணிட்டேன். ஏன்னா யாரும் இல்லை இல்லையா. ஸோ வெளிச்சத்தில் தெரியணும் தான் அந்த கேக் எடுத்துன்னு வந்தேன். அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பர்த்டே எல்லாம். எனக்கா வயசு கூட்டின்னு போது இதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவான்ட்டு கேக் கட் பண்ணி என் பர்த்டே இல்லை அதுக்கு நானே சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு நாளைக்காச்சும் நல்லாயிரான்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு எது போட்டு தேய்ச்சி என்னான்னு கேட்டால் ஸ்க்ரப்பர் இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கெல்லாம் மூஞ்சி ரப்பர் மாதிரி ஆகிட்டு வெளிச்சின்னு ஆகிட்டேன். திருப்பி போய் கண்ணாடியில் பார்க்குறேன், அதே பேக் டு ஃபார்மு. இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் திருப்பி அதே இடத்துக்கு தான் வருவீங்க. சரி, அதுக்கப்புறம் காத்தால எழுந்துச்சி திருப்பி ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு முட்டையை போட்டு ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஸோ அது டான்ஸ் எல்லாம் ஆகிட்டு அங்கே இங்கே வந்துச்சு. சரி, உங்கள்கிட்ட பேக்கர் ஆகக்கூடாது, அதுக்கோசம் என்ன பண்ணிட்டேன் 2 முட்டை எக்ஸ்ட்ரா போட்டு அது மேலே ப்ரெட்டு வச்சு ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டேன். அண்ட் நிறைய பேர் ஆன்லைனில் விஷ் பண்ணிங்க, தேங்க்யூ ஆல். ஏன்னா பாதி பேர்த்து விஷஸ் பார்க்கல, வேறு எதுவும் இல்லை, எக்ஸாம் பிஸினால தான். ஏன்னா பர்த்டே ஃபுல்லாக நான் அங்கே இங்கே போயிட்டு திருப்பி எக்ஸாம் தான் படிக்கிறதுக்கு உட்காந்தேன். ஸோ அதனாலே டைம் போயிருந்து கூட க்ளீனாக தெரில. ரொம்ப போரிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி பர்த்டே. பட் பர்த்டேனா அது நார்மல் டே தான், ஏன்னா அச்சீவ் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை லைஃப்பில். ஸோ இனிமேல் தினா அச்சீவ் பண்ண போகிறோம், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்தி நானே ப்ரெட்டு இதை ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு ஜிம்முக்கு வந்து திருப்பி ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி முழிச்சுன்னு ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு பையன் டிஷர்ட் கிஃப்ட் பண்ணால், ஸோ அந்த டிஷர்ட்டை போட்டு பார்த்தேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் எனக்கே பிடிச்சிச்சுப்பா. சரி, உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் தான் போட்டு வந்தேன். சகதாக இருந்துச்சு. லெக் ஒர்க் அவுட் தான், ஏன்னா எல்லா நாளும் நம்ம ஜிம்மில் தான் இருக்கிறோம், பர்த்டே நாளும் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால ஜிம்முக்கு வந்துட்டு லெக் ட்ரெயின் பண்ணோம். சகதாக இருந்துச்சு இன்றைக்கி, அன்றைக்கி. இது ஆக்சுவலி ஜூலை 2 வீடியோ. எனக்கு தெரில, உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்து வச்சேன். பட் எக்ஸாம் முடிகிறதுக்கே லேட் ஆச்சு, அதனாலே போஸ்ட் பண்ணல. சரியாக ஹெவியாக லெக் ஒர்க் அவுட் போட்டு முடிச்சுட்டு நானே உங்கள் பர்த்டே பம்ப்ஸ் தான் பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கே தெரியாது, கேட்டால் சர்ப்ரைஸ் கேட்கான். இவங்க வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி ஒன்று சென்டரில் இவங்கெல்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க. சரி, ஜிம்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாங்க. கேக் பத்தல, பட் இருந்தேன் ஏன்னாக்கா இவங்களே நிறைய சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கின்னு ஜாலியாக இருந்தாங்க இல்லையா பசங்க. சரி, வருண் வேறு கிஃப்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்தான். வீட்டுக்கு எங்கள் மம்மிக்கு சொன்னேம்மா நானே பண்ணுற லஞ்சுன்னு. எங்கள் மம்மி சொன்னாங்க, நீ இன்னிக்காச்சும் சாப்பிட்டு நல்லாயிரான்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி பிரியாணி அத்தை சாப்பிட்டு வெளியே போகிறதுக்கு யாரும் இல்லைன்னு பேஜார் படல. ஏன்னா எங்கள் அம்மா இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் எங்கேயும் கூட்டின்னு போயிருந்தில்ல, ஃபர்ஸ்ட் டைம் மிலானை